மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷத்துக்கு இந்த ஏப்ரல் மாதமானது கொஞ்சம் ஈகோவை தவிர்க்கணும் அப்படின்னு இருக்குது. ஈகோவை தவிர்த்துட்டு வெளியில் வரணும். அவங்களோட மனசை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த ஈகோவால் என்ன ஆகும்னா மனசை வந்து ஒரு கூண்டுக்குள்ளேயே வச்சுட்ருப்பாங்க, ஒரு சர்க்கிள்லேயே இருக்கும். ஸோ இந்த ஈகோ வந்து அவங்க விட்டாங்கன்னா அவங்க மனசு அவங்களுடைய ஒரு நிலையை தாண்டி வெளியே வரும். வெளி உலக அனுபவத்துக்கோ இல்லை வெளியில் இருக்க மற்ற விஷயங்களை அது புரிதலுக்கோ வெளியே வரும். ஸோ அப்போது அவங்களோட இன்ட்யூஷன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஈகோ வந்து விடணும். அது எந்தெந்த விஷயங்களை விடணும்னும் போது பாஸ்டில் நடந்த விஷயங்களில் யார் மேலேயாவது ஏதாவது கோபதாபங்கள் இருந்தாலோ இல்லை இவங்கள அவமானப்படுத்தியிருந்தாலோ ஸோ அங்கேயும் வந்து அந்த ஈகோ இவங்க வந்து மேற்கொள்ளக்கூடாது. ரிலேஷன்ஷிப்லேயும் ஈகோ வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயத்தில் ஈகோ வந்து கண்டிப்பாக அவங்க விட்டே ஆகணும் இந்த ஏப்ரல் மந்தில். அப்படி விடும்போது இவங்க வந்து ஆன்ம ரீதியாக ஒரு ரிலீஸ் எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பிரபஞ்சமும் சரி தேவதைகளும் சரி அவங்கள வந்து ஏதோ ஒரு சர்க்கிளில் இருந்து வெளியே ரிலீஸ் பண்ணி கொண்டு போவாங்க அவங்களோட எனர்ஜி ஆன்மாவை. அந்த டைம் அவங்களுக்கு ஆழ்மனதில் இருந்த ஒரு விதமான ஆசைகள், சில கிரியேஷன்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வெளியே வரும். அப்போ வெளியே வரும்போது அவங்களோட லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றதும் அவங்களுக்கு வந்து தெரிய வரும், தெளிவாக தெரிய வரும். ஸோ அதுக்கு இந்த 2 விஷயங்களை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதம்.